அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்நாக்ஸ் தான். சோமாஸ் செய்ய போகிறேன். எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தது. ஊர்லேருந்து மாமியாரும் அந்த சோமாஸ்குள்ளே வைக்கிற ஃபில்லிங்கும் எடுத்து அமுச்சு விட்ருக்காங்க. அதனால் நம்ம தேங்காய் மட்டும் திருவி போட்டு நல்லா தேங்காய் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்குவோம். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி தான் வறுத்துருக்கேன். அந்த நெய் ஸ்மெல் நல்லாயிருக்கும் தேங்காயோட வறுத்து எடுக்கும்போது. அதுக்கப்புறமேட்டு எங்கள் மாமியார் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்களா அந்த ஃபில்லிங், அதையும் அந்த சோமாஸில் போட்டு அந்த தேங்காயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுவோம். அது இடையில என்னோடய ஃபோன் அப்படியே விழுந்துருச்சுன்னு அதை கொட்டிகிட்டு இருக்கும்போது, நல்ல வேலை ஒன்றும் ஆகலை, டக்குன்னு எடுத்துட்டேன். அதோடு சேர்ந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபில்லிங் ஒரு ஓரமாக வச்சுட்டு மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பரோட்டாக்கு ரெடி பண்ணுவோம்ல அந்த மாவு, அது மாதிரி மைதா மாவை நம்ம பருத்தி எடுத்து பிசைஞ்சு எடுத்து ஊரில் போட்டு வச்சுக்குவோம். நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் குட்டி குட்டி பாலாக பிடிச்சி எடுத்து வச்சுக்குவோம். குட்டி குட்டியாக உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு அது ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு மேலே போட்டு பருத்தி எடுத்துக்குவோம். எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பருத்தி எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க ஃபீலிங் இருக்குல்ல, அந்த சோமாஸ், அந்த தேங்காய், அதெல்லாம் அதை எடுத்து நம்ம அதில் போட்டு நல்லா உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மடித்து விட்டுக்கோங்க. நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரே ஷேப்பு தான் தெரியும். இதுதான் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. முன்னாடிலாம் நோன்பு பெருநாள்லாம் வரும்ல, ரம்ஜானு பக்ரீத்லாம் வரும். மெயினாக ரம்ஜான் தான் நோன்பு வரும்ல, 30 நோன்பு. அந்த கடைசி நோன்புக்கு ஒரு நாள் முன்னாடி நைட்டு உட்காந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்போம். முறுக்கு சுடுவோம், சோமாஸ், இதுக்கு பேர் பூரன்னு சொல்லுவாங்க. பூரன் செய்வோம், முறுக்கு செய்வோம். நமக்கு தெரிஞ்சது 2 ஐட்டம் தான் அடிக்கடி இது செய்வாங்க. நல்லாயிருக்கும். அந்த நேரத்தில் செஞ்சு சாப்பிட்டு நம்ம ஒருத்தவங்க வீட்டில் கொண்டு போய் கொடுப்போம். காலையில் ஏந்திரிச்சிட்டு புது ட்ரெஸ் போட்டு ஒவ்வொருத்தவங்க வீட்லேயே கொண்டு போய் கொடுக்குறதுலாம் அதெல்லாம் ஒரு நல்ல ஜாலியாக இருக்கும். போய் கொடுக்கும்போது அவங்கவுங்க வீட்டில் நோன்பு காசுன்னு தருவாங்க. அதெல்லாம் சேர்த்து வைப்போம். அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அந்த லைஃப் சூப்பராக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்ம நல்லா எண்ணெயை சூடு பண்ணி வச்சுக்கணும். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் நான் சொன்னேன்ல, மகளிர் பணம் எனக்கு வந்துருச்சு, ஆனால் என் கைக்கு வரலைன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன்ல. என்ன காரணம்னா, எனக்கு அக்கௌண்ட் நம்பர் மாறி போயிடுச்சு. என் அக்கௌண்ட்டுக்கு தான் மெசேஜ் வந்திருக்கு, ஆனால் ஃபோன் நம்பரும் என்னோடது தான், அக்கௌண்ட் நம்பர் மட்டும் மாறி இருக்குது. என் நம்பருக்கு மெசேஜ் நான் சந்தோஷமாக பார்த்தேன், ஆனால் அக்கௌண்ட் நம்பர் வேறையாக இருக்குது. பேங்க்கு ஃபோன் பண்ணி கேட்டால் நீங்கள் எங்கே பதிவு பண்ணிங்களோ அங்கே போய் கேளுங்கன்றாங்க. அதோட தாலுக்கா ஆஃபீஸில் போனோம். அங்கே போனால் செவ்வாய்க்கிழமை வர சொல்லிட்டாங்க. மு.க. ஸ்டாலின் அவர் இன்றைக்கி ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி உரிமை தொகை பணம் வந்துருச்சா, மகளிர் உரிமை தொகை பணம் வந்துச்சுன்னா அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, மாதம் மாதம் உங்களுக்கு வரும்னு சொல்லி ஃபோன்லாம் பேசினார். ஆனால் நம்ம கைக்கு வரலையே, என்ன செய்கிறது? இன்ஷா அல்லாஹ் செவ்வாய்க்கிழமை போய் பார்த்துட்டு கிடைக்குதா இல்லையான்னு ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கெல்லாம் வந்துச்சா மகளிர் உரிமை தொகை? எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா நான் பதிவு பண்ணி கடைசியில் நம்பர் மாறி போனதான் ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. அதோட பாருங்கள், நம்ம ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். எண்ணெய் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. நான் தான் எண்ணெய் கீழே ஊற்றிடக்கூடாது, கீழே தொப்புன்னு விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் 2 கரண்டி வச்சு தான் எடுத்திருக்கேன். அதோட சுட சுட சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு நான் ஃபீர்னி வச்சு எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்தேன். அது இன்ஷா அல்லாஹ் அது ஷார்ட்ஸில் வரும். சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டாங்க, என்ஜாய் பண்ணாங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்